Hello students, welcome back to Suchi Career Talks. இந்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு முன்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நான் கடந்த 2 வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து காலேஜ் கவுன்சிலிங் கோட், அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் எப்படி எடுக்கிறது, எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ காலேஜ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், ஃபேக்கல்டி டீட்டெயில்ஸ்லாம் எந்தெந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ செகண்ட் வீடியோவில் வந்து என்ஐஆர்எஃப் நாக் என்பிஏ இந்த ரேங்கிங்லாம் ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ் அண்ட் ஆல்சோ அதை பற்றின டாப் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கிற தமிழ்நாட்டில் டிஎன்ஏக்கு கீழே இருக்கிற காலேஜ் லிஸ்ட்டும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு நம்ம இந்த வருடம் எடுத்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ் நம்மளுக்கு சூட் ஆகும். ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு நம்ம இந்த வருடம் எந்தெந்த காலேஜுக்கு உங்களுடைய கட் ஆஃபுக்கு ஹை ப்ராபிலிட்டிஸ் ஆர் ஹை சான்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே வர லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆஃப் கேல்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலி 3 சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி கட் ஆஃப் கேல்குலேஷன். மேத்தமேட்டிக்ஸில் 100 மார்க்ஸ் கன்சிடர் பண்ணிடுவாங்க, ஃபிசிக்ஸில் 50 மார்க்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரியில் 50 மார்க்ஸ், டோட்டலாக கட் ஆஃப் இஸ் 200 மார்க். ஸோ இதுதான் டிஎன்ஏ கட் ஆஃப்க்கு யூஸ் பண்ண போகிற டோட்டல் மார்க். 200 மார்க் இஸ் தி மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் 90, ஃபிசிக்ஸில் 80, கெமிஸ்ட்ரியில் 70 எடுத்திருந்தா அவனோட கட் ஆஃப் கேல்குலேஷன் எப்படி இருக்குன்னா, மேத்தமெட்டிக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கணும், அண்ட் ஃபிசிக்ஸ் மார்க் 80/2, கெமிஸ்ட்ரி மார்க் 70/2. இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டலாக 165 அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து டிஎன்ஏக்கு கீழே என்னென்ன ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், ஆர் க்ரைட்டீரியா. ஸோ 2025க்கு லேட்டஸ்ட்டாக இதுதான் கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு 100% உங்களுக்கு வரும். ஸோ இந்த 100% சீட்ஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது அப்படிங்கிறதோட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அவங்களுக்கு வந்து 31% சீட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அது ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓசி அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கும். செகண்ட் ஒன் பேக்வர்ட் கிளாஸஸ் பிசி 26.5, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம்னு சொல்லுவாங்க, அது 3.5, எம்பிசி அண்ட் டிஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது 20%, அண்ட் எஸ்சி 15%, எஸ்சி அருந்ததியர் 3%, அண்ட் எஸ்டி அப்படிங்கிறது 1%. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 100% அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே ஃபஸ்ட்டு நடக்க போகிற கவுன்சிலிங் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஸோ ஃபார் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தது வந்து டிஎன்ஏக்கு கீழே என்னென்ன ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதே கேட்டகரிஸ் இங்கேயுமே அப்ளிகபிள் தான், பட் இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 7.5% ரிசர்வேஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிட் ஃப்ரம் கிரேட் 6 to 12 அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் 7.5% ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரிசர்வேஷன் அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ். ஆல் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு. இது மெயினாக வந்து ஒரு ஈக்குவல் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேட்டகரி தமிழ்நாட்டில் முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது டிஎன்ஏக்கும் எலிஜிபிள் அண்ட் ஆல்சோ மெடிக்கலுக்கும் இது எலிஜிபிள். ஸோ இந்த வாய்ப்பு வேறு எந்த ஸ்டேட்டுக்குமே கிடையாது. அதை பற்றின செப்பரேட் வெப்சைட் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 7.5% ரிசர்வேஷன் ஸ்கீம் இன்ஜினியரிங் கீழே ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் எப்படி நடந்திருக்கு, என்ன நோக்கத்தோடு இது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின்லி வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக 7.5% கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கு கேரண்டீடு இன்ஜினியரிங் கோர்சஸ் சீட் அலோகேஷன் இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபுல் டியூஷன் ஃபீ வெய்வர் இருக்குது. அடிஷ்னல் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஃபார் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ஒரு பைசா செலவில்லாமல் நீங்கள் வைக்க முடியும் 7.5% ரிசர்வேஷன் கீழே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல், அவங்களுக்கு ஒரு 5% ஆஃப் சீட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கும் ஒரு 150 சீட்ஸ் அலோகேஷன் இருக்குது. தென் டிஸ்டிங்விஷ்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் 500 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின டாக்குமெண்ட்டும் தனியாக இன்னொரு டிஎன்ஏ ஆன்லைன்.org ஒரு வெப்சைட்டில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுக்கு டிசேபிள்டு அப்படின்னா எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களா டிசேபிள்டு அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் ஆஃப் 21 டிசேபிள்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது,
அப்படிங்கிறதும் இங்கே போட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜஸில் எத்தனை சீட்ஸ், செல்ஃப் ஃபைனான்சிங்கில் எத்தனை சீட்ஸ், ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. நான் டோட்டலாக 150 சீட்ஸ் சொன்னேன், அதோட ஸ்ப்ளிட் அப் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 500 சீட்ஸுக்குரிய ஸ்ப்ளிட் அப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டிசேபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில கோர்சஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூஷன் இருக்குது, பண்ண முடியாது. மைனிங் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ் எல்லாம் ஆல் டிசேபிலிட்டி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில எந்தெந்த கோர்சஸ்க்கு டிசேபிள்டு பர்சன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி. ஸோ இந்த 2 லிங்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் எல்லாருக்குமே இருக்கும், நான் கட் ஆஃப் வந்து எங்கே போய் செக் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நான் செக் பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ப்ரைவேட் வெப்சைட்ஸில் கட் ஆஃப் ப்ரிடிக்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் ஆனாலும் நீங்கள் அந்த ஆத்தென்டிகேட்டட் அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆல்வேஸ் செக் பண்ணுறது பெட்டர். ஸோ இங்கே 2 வெப்சைட் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து cutoff.tneonline.org, திஸ் இஸ் அஃபீஷியல் வெப்சைட். அனதர் ஒன் pickmycareer.in, இது வந்து இன்னொரு ப்ரைவேட் வெப்சைட். பட் உங்களுக்கு வந்து டிஎன்ஏலேருந்து அஃபிஷியலாக எடுத்த டேட்டா தான் இதில் போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் நீங்கள் கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் 2 வெப்சைட்டையும் உங்களுக்கு ஒரு வாக் த்ரூ பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ கட் ஆஃப் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு கூகுளில் போயிட்டு டிஎன்ஏ கட் ஆஃப் 2024 அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். பிகாஸ் நான் எதுக்காக இந்த வேயில் சொல்கிறேன்னா TNAonline.org வழியாக கட் ஆஃப் அப்படின்ற ஒரு லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேயில் நீங்கள் போயிட்டு அதே கட் ஆஃப் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வித் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து தெர் ஆர் 174 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 174 பேஜஸ் நீங்கள் வந்து ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே இயர் 2024 அப்படிங்கிறது இருக்குது. டோட்டலாக 5 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இங்கே இருக்குது. ஸோ நம்ம லேட்டஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரோடது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கேட்டகரியில் கட் ஆஃப் அண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் வைஸ் நம்ம பார்க்கலாம். காலேஜ் நேம் போட்டு அந்த பர்டிகுலர் காலேஜில் இருக்கிற எல்லா கோர்சஸ்க்கும் என்னென்ன கட் ஆஃபில், எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன கட் ஆஃபில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோர்ஸ் வைஸ் கட் ஆஃப், ஆர் உங்களுக்கு காலேஜ் கோடு தெரியும்னா அந்த டிஎன்ஏ காலேஜ் கோட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா காலேஜும் எந்தெந்த காலேஜ் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ஆர் எனக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா காலேஜும் வேணும் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து ஒவ்வொரு காலேஜஸுக்கும் அவங்க பிரான்ச் வைஸ் இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பர்டிகுலராக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் 195 ஓசி கேட்டகரியில் அலோகேட் பண்ணியிருக்காங்க சீட். அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மினிமம் கட் ஆஃப், தட் இஸ் லோயஸ்ட் கட் ஆஃப் 195 வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு சீட் கிடைச்சிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிசியில் 192 இஸ் த லோயஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்போ 193 இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்கும், 194 இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு, 195 இந்த மாதிரி ஹையர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்கும், ஹையர் கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கும். ஸோ லோயஸ்ட் கட் ஆஃப் வச்சு தான் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மேட்ச் பண்ணி இங்கே இருக்கிற காலேஜ் வந்து எது அப்படின்றத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சென்னையில் இருக்கிற எஸ்எஸ்என் காலேஜுக்கு எல்லா கோர்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் என்ன கட் ஆஃபில் மினிமம் கட் ஆஃபில் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பிசி கேட்டகரியில் நான் செக் பண்ணேன்னா 189 லோயஸ்ட் கட் ஆஃபாக எடுத்திருக்காங்க. அண்ட் சிவில் இன்ஜினியரிங்க்கு 185 லோயஸ்ட் கேட்டகரி கட் ஆஃபாக இருக்குது. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து 197.5. சப்போஸ் என்னோட கட் ஆஃப் வந்து 192 அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களோட கட் ஆஃப் 192. ஸோ நீங்கள் ஒரு +5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 197 வருது. 197, 197.5, 198 இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் உங்களோட டாப் சாய்ஸஸில் அப்ளை பண்ணி வைங்க, கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி 196 ஈஸி அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஐடி 196.5 கட் ஆஃப் இருக்குது பிசிக்கு, இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து நான் ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸ் அண்ட் அதோட கட் ஆஃப் நான் பார்க்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் பிசி கேட்டகரிக்கு 181.5 இருக்குது. என்னோட கட் ஆஃப் வந்து 188 அப்படின்னா நான் அதுக்கு க்ளோசஸ்ட்டாக ஒரு 193, 194 வரைக்கும் நான் இருக்கிறது நான் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தேன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 193.5,
இட் இஸ் த மினிமம் கட் ஆஃப். இந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து என்னோட டாப் சாய்ஸஸில் நான் வச்சு ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களோட மேட்சிங் கட் ஆஃபுக்கு இருக்கிற காலேஜ் அலாங் வித் த டிஎன்ஏ கோட் அண்ட் த கட் ஆஃப் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் ஒரு ஆர்டரில் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் அதே ஆர்டர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறப்பவும் அப்லோட் பண்ணுறப்பவும் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறப்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் வந்து எனக்கு 190 பக்கத்தில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 186 என்னோட லோயஸ்ட் லிஸ்ட்டில் நான் வச்சுக்க போகிறேன். அண்ட் தென் கற்பகம் காலேஜ் இருக்குது 186. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 191.5 இது என்னோட டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜோட உங்களோட மேட்சிங் கட் ஆஃப் இருக்கிற அந்த காலேஜ் அலாங் வித் த டிஎன்ஏ கோட், தட் இஸ் காலேஜ் கோட், இது எல்லாம் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் லிஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட ப்ரிஃபர்டு ஆர்டர் அண்ட் ப்ரிஃபர்டு டாப் காலேஜ் அண்ட் ப்ரிஃபர்டு டாப் கோர்ஸ் எது கிடைச்சா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த ஆர்டர் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிக் மை கெரியர் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபைண்ட் மை காலேஜ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இங்கேயுமே நான் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிசி கேட்டகரிக்கு நான் செக் பண்ண போகிறேன். கட் ஆஃப் மார்க் நான் இங்கே பார்த்த மாதிரி 188க்கு நான் செக் பண்ணுறேன். என்னென்ன காலேஜஸ் எனக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 2 டேப் இருக்குது, டாப் காலேஜஸ், பெஸ்ட் ஃபார் யூ. எனக்கு பெஸ்ட் ஃபார் யூ தான் இப்போ காமிக்குது. வேணும்னு நீங்கள் டாப் காலேஜஸ் கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட 188க்கு க்ளோசஸ்ட்டாக ஒரு +5 இங்கே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ -5ம் இருக்குது. ஸோ 191.5 இங்கே பிஎஸ்ஜி ஏன் வரலன்னா அது 193 தான் +5 பண்ணால் வருது. 193.5 நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அதனால் இங்கே 191.5 தான் டாப் மேட்சிங் ஒரு கட் ஆஃபாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களோட டாப் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டரும் நீங்கள் கொடுங்க. அலாங் வித் தட் ஒரு 6+ ஒரு +5ன்னு எக்ஸாக்டாக இல்லாமல் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட ஃபைன். ஸோ அந்த மாதிரி டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட் கூட நீங்கள் கொடுங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் வே. இந்த 2 வெப்சைட்டும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அகெயின் நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் டிஎன்ஏ கட் ஆஃப் வெப்சைட் ரீச் பண்ணுறதுக்கு சம் ஸ்டெப்ஸ் ஐ ஹவ் கிவன் ஹியர். ஸோ ஃபைனலி சம் டிப்ஸ். உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் தான். உங்களோட சாய்ஸை லிமிட் பண்ணாதீங்க. மினிமம் 50 சாய்ஸஸ் ஆச்சும் கொடுங்க. நீங்கள் வந்து ஹையர் ரேஞ்சில் இருக்கிற கட் ஆஃபுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இஃப் தட் இஸ் யுவர் டார்கெட்டிங் அண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபர்டு காலேஜ் அப்படின்னா உங்களோட கட் ஆஃபோட ஒரு அதிகமாக இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்களோட மோஸ்ட் டிசைடு காலேஜ் அண்ட் கோர்சஸ் வந்து டாப் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கட் ஆஃப் ஹையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சு டாப் லிஸ்ட்டில் போடுங்க. அண்ட் எப்போவுமே எபோவ் அண்ட் பிலோ கேட்டகரியில் இருக்கிற கட் ஆஃபை உங்களுடைய கட் ஆஃபுக்கு எபோவ் அண்ட் பிலோ கேட்டகரியில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் பண்ணி சாய்ஸஸ் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் அண்ட் பெஸ்ட் கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த டிப்ஸ் நான் கொடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் இன்க்ளூட் யுவர் ப்ரிஃபர்டு காலேஜ் அண்ட் கோர்சஸ் இன் தி டாப் லிஸ்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த கட் ஆஃப் இருக்குது உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியலை அப்படின்னா அது கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ஆல்சோ ஹெல்ப் யூ ஆன் தட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும், டிஎன்ஏ பற்றியோ ஆர் வேறு காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் கம் பேக் வித் another வீடியோ. ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until then, it's me, Suchi, signing off from you all. Bye bye. Take care.